Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம். ஆகா, இது வரைக்கும் அப்படியே போட்ட அஷ்டபட்சணிலாம் போயிடுச்சு. மே மாதமே சூப்பராக இருக்கும் நம்பணும். குரு வேற பண்றதுன்னு இப்படி லாபத்தை கொடுத்தாரா நம்மளுக்கு தானே தெரியும். இப்போ 12ஆம் இடத்தில் குரு என்ன பண்ண போறாருன்னா நிஜமா லாபத்தை கொடுக்க போறாரு. 11க்கு 2 தாங்க 12ஆம் இடம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க போகிறது, லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எஸ்பெஷலி கடகராசிக்காரங்க மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான். ஏன்னா குரு திரும்ப அதிச்சாரமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா கடகத்தை நோக்கி உச்சமடைவார். கடைசியில் அது குரு பேச்சு பலன் மாதிரி ஆகிடப்போகுது. இருந்தாலும் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இருந்தாலுமே ஜாலியோ ஜில்கானாவோ இருந்துக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது. 1, 2 கிடையாது. அப்படிலாம் லிஸ்ட் எடுத்தால் கடகராசிக்காரங்களுக்கு நான் எவ்வளோ லிஸ்ட் எடுக்கிறது. அஷ்டமச்சனையில் பட்ட அல்லல் அப்படி அதெல்லாம் நிவர்த்தியாகி இந்த தடவை லாபம் மேலோங்க போகிறது. திட்டமிட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்க போகிறது. இது வரைக்கும் தடைன்னு இருந்த இடமெல்லாம் மாறி நீங்கள் என்ன நினச்சிங்களோ நினச்ச காரியம் இடையற போகுது. இருக்கிறதுலே ஒரு சந்தோஷம் என்னன்னா நினச்ச மாதிரியே நடக்கிறது. 5 மணி கிளம்புனா 5 மணி கிளம்புறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம கொடுப்பனை இருக்கும். நம்ம 5:30க்கு தான் கிளம்புவோம். ஆனால் இந்த தடவை அப்படிலாம் இல்லை, 4:55க்கே ரெடி ஆகிடுவோம்னா பாருங்கள். அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் இயக்க போகிறது. கிரகங்கள் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கிறது 11ஆம் இடத்துல அப்படின்றது பிரம்மாண்டமான தொழில் வெற்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த வைகாசி மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வரக்கூடிய 20 வருஷத்துக்கான ஒரு வித்தாக இருக்க போகிறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் 11ல் அமர்தல் அப்படின்றதே 11ஆம் இடமே லாபம், 2ஆம் இடம்ன்றது வருமானம். அந்த 11, 2 இயங்கும் போது 10க்கு சனி வேற போய் 9ல் உட்காந்துருக்காரு. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ராகு 8ஆம் இடத்துக்கு அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல கிரகம் இருக்கு. என்னதான் 2ஆம் வீட்டில் கேது இருந்தாலுமே அது அப்புறம் பார்த்துப்போம். 4 பிளானட் நல்லா இருக்குல்ல, நம்ம அதை யோசிப்போம். சரியா? இப்போதைக்கு அந்த பத்தி மட்டுமே பார்த்தோம்னா இந்த தொழில் மேன்மை அபரிவிதமா இருக்கு. நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க போகிறது. எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற போகிறது. திட்டமிடல் மிகச்சரியாக இருக்க போகிறது. எதெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அதுவா விலகி போறத நீங்க பார்க்க போறீங்க. எப்படி சூரியன் மேல் இருந்த பனித்துளி விலகிற மாதிரி இப்படியே கண்ணுக்கு முன்னாடி விலக போகுது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நபர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இத்தனை நாள் நீங்கள் தேடி போனீங்கல்ல, இனிமே உங்களுடைய மூளையை நீங்கள் முதலீடாக்க போறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் 5ஆம் வீட்டு அதிபதி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மூளையை குறிக்கக்கூடிய இடம் தாங்க. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் உங்களுக்கு அவர் 2ஆம் வீட்டு அதிபதி 11ல் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 5, 11, 2 இயங்கும் போது உங்கள் மூளையால் நீங்கள் முன்னுக்கு வரப்போகிறீர்கள். கனவுகள் மட்டுமே வச்சு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் காரிய கனவு காண போகிறீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கனவு மட்டுமே கண்டுட்டு இருந்ததெல்லாம் மாறி இனிமேல் என்ன போகுதுன்னா நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. ஒரு மாதிரி உங்களை பார்க்க வித்தியாசமாக இருக்கும். ஒரு லேசியாக ஓடிட்டு இருந்ததுல அதெல்லாம் அப்படி டக்குன்னு ரப்பரை வச்சு அழிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட போகுது. 1 மணி நேரம் ஆயிடுச்சா, 2 மணி நேரம் ஆயிடுச்சா, 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஓட போகுது. கடகராசிக்காரர்கள் காரிய வெற்றி அடைவதற்கான காலம் இனிதே கணித்து விட்டதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடுங்க. நிறைய பேருக்கு பேங்க்குக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் தீர்க்கக்கூடிய டைமாக இருக்குது. யாரெல்லாம் லோன் கட்டலன்னு உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களாம் பரவாயில்ல அடுத்த மாதம் நீங்கள் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சமரசம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்த கெடுதலும் வரக்கூடிய கெடுதலும் கண்டிப்பாக முருகனவர்களால் போகுது. ஏன்னா செவ்வாய் உங்கள் இடத்துல உட்காந்து சூப்பராக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் என்னதான் நீச்ச மழை அதெல்லாம் இல்லை, செவ்வாய் உங்ககிட்ட உட்காந்துருக்காரு. அதுவே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, செவ்வாய் கடனை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட், செவ்வாய் ஆரோக்கியத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு ஒன்று இருக்குது. ஆனால் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப நல்லதை பண்ணக்கூடிய ஒரு பிளானட். அவர் உங்கள் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு கொடுத்த பணம் வசூலாகாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை நிறைய ஏமாத்திட்டு போயிருந்திருப்பாங்க. காசு தரேன்னு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே தேடி இந்த மாதம் நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா
1%, 2%, 5% தான் கிடைக்கும் நம்பிட்டு இருந்தவங்க இருந்து 50 விழுக்காடு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொடுத்த இடத்தில் பணம் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் எப்போ, அதுவும் மே மாதம் 25 தேதிக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பணம் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியம் தேவை. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் உடல்நிலையில் தேவையில்லாத மனசஞ்சலத்தை, தேவையில்லாமல் வண்டி வாகன விபத்தெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதில் மட்டும் கவனம். இரவு நேர பயணத்தை தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் கடகராசிக்காரர்கள். ஏன்னா ஸ்பீடாக நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு அப்படி பிரேக் பிடிச்சி இழுக்கணும்ல, அந்த வேலையை ராகு கரெக்டாக பண்ணுவார். அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்க போகிறது. வெளிநாடு வெளி மாநிலத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு மேலோங்க போகிறது. இணக்கம் அதிகரிக்க போகிறது. எண்ணங்கள் ஈடேற போகிறது. கனவுகள் பலித்தமாக போகிறது. எல்லாமே சூப்பர். டிக்கு டிக்கு டிக் போட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கலாம். எதில் கவனம்? 2 விஷயத்தில் கவனம். ஒன்று கண்டிப்பாக பேச்சில் கவனம், இன்னொன்று குடும்பத்தில் கவனம். ஃபேமிலி தான் முதல்ல, அப்புறம் தான் மற்ற எல்லாரும். இந்த தடவை ராகுவோட பொசிஷனும் சரி, கேதுவோட பொசிஷனும் அவ்வளோ நல்லா இல்லை. குரு வேற போய் 12ல் உட்காந்துருக்காரு. 12ல் குரு இருக்கிறன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகம் தான். அந்த இடத்துல குரு அமர்தல் அப்படின்றது ரொம்ப நல்லதுதான். இருந்தாலும் வந்து தேவையில்லாமல் இந்த ராகு கேதுக்களால் வீட்டில் பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெள்ளை பெட்ஷீட்டை விரிச்சு படுக்க வேண்டிய நேரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாயால் தேவையில்லாமல் வம்பில் சிக்கிக்கொள்ளக்கூடிய காலம். யாருக்கும் தயவு செஞ்சு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் செக்யூரிட்டி கேரண்டிலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எவ்வளோ உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நானே நிறைய கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, போதும்ப்பா, இனிமேல் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. இல்லை என்றால் ராகுவோடைய பொசிஷனில் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான காலகட்டம். நான் பயமுறுத்தலை, உங்களுக்கு விழிப்புணர்வு தான் கொடுக்குறேன். நீங்கள் நம்பி பார்க்குறீங்க இது நடக்கும்னு, அதனால சொல்கிறேன். யாருக்கும் உங்களிடம் இருந்தால் மட்டும் கொடுங்கள். இல்லை என் நண்பன் தான், எனக்கு இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்னு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்கள். நான் சந்திரனோட பொசிஷன் வந்து அப்படியே இந்த தடவை நகரக்கூடிய நகர்ச்சியை வைத்து கணக்கீடு பண்ணும்போது சில பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஸ்கேம்லாம் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரர்கள் அலாட்டாக இருக்க வேண்டிய நேரம் இந்த வைகாசி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதை கடந்து விட்டீர்களே ஆனால் மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு இனிதே காத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நடக்க போகுதுங்க. முதல் முக்கிய விஷயம் தெரியுமா? மன அழுத்தம் தீரப்போகிறது. இது வரைக்கும் மன அழுத்தத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாட்டிகிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் லிமிட்டெல்லாம் வரையறையே சொல்ல முடியாது. கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோதான் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அளவிட சொல்ல முடியாது. அஷ்டமச்சனியில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்ட கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படியே நிவர்த்தியாக போகுது. மன அழுத்தம் போனால் என்ன பண்ணுவோம்? நினச்சதெல்லாம் நடக்கணும்ல. அப்போ நினச்சதெல்லாம் நடக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாங்களோ எல்லாரும் உங்களை விட்டு விலக போயிடறாள். முதல்ல பைசல் பண்ண போகிறீங்க. குட்டி குட்டியாக வாங்கி வச்சிருந்த கடன் அனைத்தும் ஒரு பெரிய கடனை கொடுத்து பைசல் பண்ணி அந்த பெரிய கடனை கட்டுவதற்கான விடையில நோக்கி நீங்கள் ஓட போகிறீர்கள். நிறைய அப்படியே ஒரு மாதிரி போட்டு குழப்பிட்டு ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி நிலைமை இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் சரியா போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. அனுசரணை கிடைக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம போனவங்களாம் உங்களை தேடி வரப்போறாங்க. நிறைய பேரோட உண்மை சுயரூபம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தடவை திரும்ப அப்படியே பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. எக்ஸ்பெஷலி உங்களுடைய பழைய கால நண்பர்களிடம் கண்டிப்பான கவனம் கடகராசிக்காரர்கள் தேவை. சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய நிலைமை ராகு கேதுக்களால் கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு நல்லா. ஆனால் குருவோட பார்வை பதியுது, எல்லாம் ஓகே தான். ராகு சஞ்சாரம் பண்ணுற அந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நான் கணக்கிட்டு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைனில் பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. பேசுகிற மனிதர்களிடம் கவனம் தேவை. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். இது 3 மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டம். நீங்கள் படிக்கிற கடகராசி குழந்தைகளாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி ஏன்டா புக் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நான் தான் படிப்பேன், அப்படி படிப்பேன், எப்படி படிப்பேன்ற மாதிரி டியூஷனே இல்லாமல் மார்க் எடுக்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பராக இருக்க போது கடகராசி படிக்கிற குழந்தைகளுக்கு. நீங்கள் ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க, நிறைய அல்டிமேட்டான வேலை கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, தொழில் தொடங்க போகிறீர்கள். சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் 35 வயதிலிருந்து 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்கள். அல்லல்கள் அனைத்தும் தீரப்போகிறது. கனவுகள் அனைத்தும் பெருக போகிறது. கொடுத்த இடத்துல கடனை திரும்ப கொடுக்க போறீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரப்போகுது. நிறைய வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமான்லாம் யோசிக்க போறீங்க. பத்திரப்பதிவு நடக்க போகிறது. வாட் எவர் இட் இஸ் வந்து உங்களுக்கா இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கான்றது உங்களுடைய நேட்டல் அரசுக்கு தீர்மானம் செய்யப்படுறது. நிறைய பேருக்கு பத்திரப்பதிவு அப்படின்றது கண்டிப்பாக நடப்பது. சுப விரயம் மேலோங்க போகிறது.
நீங்க ஒரு 50 வயதிலிருந்து ஒரு 60 65 வயசு வரைக்கும் கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. இது வரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்ச நிலையெல்லாம் மாறி நிம்மதியா தூங்க போறீங்க. கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்க போயிருது, தெய்வ கடாட்சம் கிடைக்க போயிருது. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 மிகுந்த நல்பலன் தான். பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் இந்த ஒரு மாதம் உங்களை முன்னுக்கு வரதை யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களாலே முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. நீங்களே நான் அடம் பிடிச்சி எதிர்ப்பேனா கூட யாராவது ஃபோன் பண்ணி உங்களை எழுப்பி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கான வருடம், அவ்வளவுதான். அதுக்கான முதல் பிள்ளையார் சொல்லிய போடக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இனிதே ஆரம்பித்திருக்கிறது. சரி, இந்த தடவை கடகராசிக்காரங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், இந்த தடவை கடகராசிக்காரங்க நிறைய மயில் பார்க்க போறீங்க. நிறைய தொகை விருத்த மயில் பார்க்க போறீங்க. இல்லை மயில் சம்பந்தப்பட்ட இமேஜ் உங்க கண்ணுக்கு தெரிய போகுது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முருகன் உங்களோடயே இருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளம் அது. நிறைய கடகராசிக்காரங்க இந்த தடவை சும்மா நீங்க போனா கூட மயில் உங்க கண்ணுக்கு தெரிய போகிறது. இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பிரபஞ்சம் உங்களோட நிறைய எங்கிட்ட தான் உண்மையான மயிலை பார்க்க போறீங்க. அது தொகை விருத்து ஆடுவதை பார்க்க போறீங்க. நீங்கள் யூடியூப்பை திறந்தாலும் இல்லை டிவியை போட்டாலும் மயில் அப்படியே ஆடுறது, நடமிடுறது, இதெல்லாம் கிடைக்க போகிறது. வேலோடு கூடிய மயிலை பார்ப்பதற்கான நேரம் 100 விழுக்காடு இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காரணியாக அமையும். முடியும்னா புதன்கிழமை அன்னைக்கு பானகம் வச்சு நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னா ஒன்றுமே வேணாம், வெல்லம் வச்சு நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வெல்லம் தானமாக கொடுத்து விடுங்க. அங்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு நேரம்லாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எப்படியும் போகிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு பயிற்சி முடிஞ்சோடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கன்னு இல்லை, எந்த ராசிக்காரர்களாலும் ஒரு பயிற்சி முடிஞ்சோடனே கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கொள்ளும். அதுதான் அதோட சிறப்பு. நம்மளாம் அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். இனிமேல் உட்காந்து பாருங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு வதற்கான வாய்ப்பு இல்லை. குலதெய்வம் சம்பந்த மாதிரி எங்கள் குலதெய்வம் சாமி இந்த இடத்துல இருக்கு, அந்த பேர் கொண்ட கடவுள் இருக்குள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான தெய்வ கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. காரியங்கள் அனைத்தும் பிடித்தமாக போது சூப்பரா டைம் பீரியட் இந்த வைகாதி மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். கட் பண்ணிக்கோ.